அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா, தி ஒன் சூர்யாவுடைய கருப்பு படம் ஒரு வழியா இன்னைக்கு தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆயிருச்சுங்க. ஏன்னா நேத்தைக்கே ரிலீஸ் ஆக வேண்டிய படம் ஒரு சில ஃபினான்ஷியல் இஷ்யூனால நேத்து போஸ்ட்போன் ஆயிருச்சு. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வழியா படத்த ரிலீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த படம் எப்படி வந்திருக்கு? படம் எப்படி இருக்கு? அப்படிங்கிறத தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ஃபர்ஸ்ட் இந்த கருப்பு படத்துடைய கதை என்ன? அப்படிங்கிறத பார்த்துரலாம். படத்துடைய ஸ்டார்ட்டிங்ல இந்திரன்ஸ் அண்ட் அனகா இவங்க 2 பேரும் கேரளால இருந்து வர மாரி காமிக்கப்படுது. ஸோ அப்ப வந்து பார்த்தீங்கன்னா, அவங்க கிட்ட இருந்து ஒரு 60 பவுன் நகை வந்து காணாம போயிருது. ஸோ அதுக்கப்புறம் போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் குடுக்குறாங்க. போலீஸுமே பார்த்தீங்கன்னா, திருடினது யாரு அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடுறாங்க. அந்த நகைய ரிகவர் பண்றதுக்கு கோர்ட்டுக்கு தான் நீங்க போகணும் அப்படிங்கிற மாரி சொல்லிடுறாங்க. ஸோ கோர்ட்டுக்கு போனோம் அப்படின்னா, அங்க ஆர்ஜே பாலாஜி இருக்காரு. அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு நியாயமான வக்கீலா இல்லாம ரொம்ப மோசமான ஒரு வக்கீலா வந்து இருக்காரு. ஸோ அவங்க கிட்ட போய் மாட்டிக்கிட்டு இவங்க வந்து பார்த்தீங்கன்னா, படாத பாடு படுறாங்க. ஸோ ஒரு கட்டத்துல கருப்புசாமியா வர சூர்யா வந்து பார்த்தீங்கன்னா, ஆர்ஜே பாலாஜிக்கு தண்டனை குடுக்க வராரு. அந்த டைம்ல ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா, நீங்க வேணா கோர்ட்ல நியாயமா வாதாடி அவங்களுக்கு நீதி வாங்கி குடுங்க அப்படிங்கிற மாரி ஆர்ஜே பாலாஜி பார்த்தீங்கன்னா சொல்றாரு. ஸோ அதுக்கப்புறம் கருப்புசாமியா இருக்கிற சூர்யாவே பார்த்தீங்கன்னா கோர்ட்டுக்குள்ள வராப்ல. அதுக்கப்புறம் என்னென்ன சம்பவங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறது தான் இந்த படத்துடைய ஸ்டோரி. முதல்ல படத்தில் நடிச்சிருக்கிற கேரக்டர்ஸ் உடைய பெர்ஃபார்மன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் ஆக்டர் சூர்யா அவரோட ஆக்டிங் பத்தி நாம எல்லாருக்குமே தெரியும். அந்த வகையில இந்த படத்துலயுமே பாத்தீங்கன்னா ஒரு டாப் நாச் ஆக்டிங்க கொடுத்திருக்காரு. எஸ்பெஷலி அவர் கருப்பு சாமியா வர சீன்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பயங்கர எலிவேட்டிங்கா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க. அந்த கேரக்டருக்கு ஒரு அடாப்டான கேரக்டரா ஆக்டர் சூர்யா வந்து பாத்தீங்கன்னா இருந்தாரு. அண்ட் அடுத்து இந்த படத்துடைய வில்லன் அண்ட் டைரக்டர் ஆர்ஜே பாலாஜி இந்த படத்துல வில்லன் ரோலுக்கு ஒரு ஆக்டான ஆளா அவரு தான் இருந்தாப்ல. அண்ட் அதே மாதிரி படத்தோட டைரக்ஷனுமே சூப்பரா பண்ணியிருக்காரு. அண்ட் அடுத்து த்ரிஷாவை எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா சும்மா இருக்கிற ஹீரோயின் மாதிரி இல்லாம அவங்களுடைய கேரக்டருக்குமே பாத்தீங்கன்னா ஒரு சில இம்பார்ட்டன்ஸ் தான் கொடுத்திருக்காங்க. அண்ட் அடுத்து இவங்களை தாண்டி எல்லா சின்ன சின்ன ஆக்டர்ஸுமே பாத்தீங்கன்னா அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் சூப்பராகவே கொடுத்திருக்காங்க. அண்ட் அடுத்து இந்த கருப்பு படத்துக்கு ஸ்கிரீன் பிளே எப்படி பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது படத்துடைய ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆன விதம் சூப்பரா இருந்துச்சு. அண்ட் அதுக்கப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா கரெக்டா மூவ் பண்ணி கொண்டு போய் இன்டர்வல் பிளாக் வந்து பாத்தீங்கன்னா பீக்கா முடிச்சிருந்தாங்க. அண்ட் அடுத்து படத்துடைய செகண்ட் ஹாஃப்மே பாத்தீங்கன்னா ஸ்டார்ட் ஆன விதம் நல்லா இருந்துச்சு. ஆனா போக போக பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த்தா இழுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஃபீல் இருந்தது. அண்ட் அதுக்கப்புறம் கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெரிஃபிக் கிளைமேக்ஸா முடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி படத்துல பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட சஸ்பென்ஸ் எல்லாம் இருக்கு. அதெல்லாம் சூப்பரா ஒர்க் அவுட் ஆயிருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். சோ ஓவரால் பாத்தீங்க அப்படின்னா இந்த கருப்பு படத்துக்கு ஒரு சூப்பரான ஸ்கிரீன் பிளே பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லலாங்க. அண்ட் அடுத்து இந்த கருப்பு படத்துடைய பிளஸ் எல்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நான் முன்னாடியே சொல்லியிருந்த மாதிரி படத்துல எந்த சஸ்பென்ஸான சீன்ஸ் சோ அது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா சூர்யாவுடைய ஃபேன்ஸ்க்கு ஒரு தியேட்ரிக்கல் ட்ரீட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அதே மாதிரி இந்த படத்துடைய மியூசிக் ஒர்க் சாய் அபியங்கர் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துக்கு சூப்பரான ஒர்க் அப்படிங்கறத கொடுத்திருக்காரு. சாய் அபியங்கருடைய முந்தைய திரைப்படமான டியூட் அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த ஊரும் பிளட் அப்படிங்கிற அந்த சாங்கை மட்டுமே வச்சு பிஜிஎம் எல்லாம் பண்ணியிருந்திருப்பாரு. ஆனா இந்த படத்துக்கு பிஜிஎம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பரா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். சாங்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா அந்த சீனோட பார்க்கும்போது நல்லா இருந்தது. அண்ட் அடுத்து இவங்க எடுத்துக்கிட்ட இந்த ஸ்டோரி வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஃப்ரெண்டான ஸ்டோரி அப்படின்னு சொல்லலாம். ரொம்பவே நல்லாவும் இருந்துச்சு. கோர்ட்ல நடக்கக்கூடிய அந்த இஷ்யூஸை பத்தி சொல்லியிருக்காங்க. அதெல்லாம் சூப்பராகவே இருந்தது. அண்ட் அடுத்த பிளஸ் வந்து இந்த படத்துடைய சினிமோட்டோகிராஃபி ஜி.கே. விஷ்ணு அவரு தான் படத்துக்கு சினிமோட்டோகிராஃபி பண்ணியிருக்காரு. ஸோ அவருடைய சினிமோட்டோகிராஃபி உண்மையிலே சூப்பரா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க. அதாவது கருப்பசாமி வரக்கூடிய அந்த சீனுக்கு ரெட் டோன் யூஸ் பண்ணியிருக்காங்க. நார்மலான சீன்ஸ்க்கு டார்க் டோனை வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ண விதம் வந்து பாத்தீங்கன்னா சூப்பராகவே இருந்தது. அண்ட் அடுத்து இந்த கருப்பு படத்துடைய மைனஸ்லாம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த படத்துடைய ஸ்டோரி வந்து நல்ல ஸ்டோரி தான். கோர்ட்ல நடக்கிற இஷ்யூஸ் வச்சு படமா பண்ணியிருக்காங்க. பட் அது இன்னுமே டார்க்கா சொல்லியிருக்கலாமோ அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஏன்னா இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஹீரோ வில்லன் கிளாஷ் மாதிரியே ஃபுல் அண்ட் ஃபுல்லா கொண்டு போய் முடிச்சிருக்காங்க. ஸோ அப்படி இல்லாம இன்னுமே கோர்ட்ல என்னென்ன இஷ்யூலாம் நடக்குது அப்படிங்கிறத கொஞ்சம் டார்க்கா சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இன்னுமே சூப்பரா இருந்திருக்கும். அண்ட் அதே மாதிரி நான் முன்னாடி சொல்லியிருந்த மாதிரி படத்துடைய செகண்ட் ஹாஃப் வந்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் லென்த் எடுத்துட்டாங்களோ அப்படிங்கிற ஃபீல் இருந்தது. ஸோ ஓவரால் இந்த கருப்பு படம் எப்படி ப்ரோ வந்திருக்கு அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நம்ம அன்பான ஃபேன்ஸ்க்கு ஒரு பெரிய பெரிய ட்ரீட்டா தான் இந்த கருப்பு படம் அமைஞ்சிருக்கு. அண்ட் அதே மாதிரி ஃபேமிலி ஆடியன்ஸ்க்குமே இந்த படம் பிடிச்ச மாதிரி திரைப்படமா தாங்க இருக்கும். ஸோ என்ன கேட்டீங்கன்னா ஆக்டர் சூர்யா அவர்களுக்கு இது ஒரு பெரிய கம்பேக்கான திரைப்படம் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் இந்த கருப்பு படத்துக்கு என்னோட ரேட்டிங் பாத்தீங்கன்னா 4.2 அவுட் ஆஃப் 5. நீங்க இந்த கருப்பு படம் பாத்துட்டீங்களா? அப்படி பாத்துட்டீங்கன்னா உங்களோட ஒப்பீனியன் என்ன, உங்களோட ரேட்டிங் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் ஒரு மாசமா பாத்தீங்கன்னா நம்ம ட்ரீம் சினிமா சேனல்ல இருந்து எந்த வீடியோ வந்திருக்காது. ஸோ இப்போ கண்டினியூஸா பாத்தீங்கன்னா வீடியோஸ் போட ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ எங்களை சப்போர்ட் பண்ற வகையில நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோக்கு லைக் பண்ணிருங்க. நன்றி, வணக்கம்.